அந்த சர்ச்சை வந்து பூதாகரமாக வெடித்து ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுப்பான், கொன்னுப்பான், செத்து மாளுவாங்க அப்படின்லாம் நினச்சாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை. துக்ளக் படிக்கிறவங்க அறிவாளிங்க அப்படின்னாரு. துக்ளக் படித்து எவன் அறிவாளியானா, இல்லை எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் துக்ளக்கில் வரக்கூடிய செய்திகளை கேட்டாங்கன்றது எனக்கு தெரியல. இல்லாட்டி எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னால் வந்து அரசியலுக்கு வர முடியாதுன்னு சொன்ன ஒரு நபர் இங்கேருந்து அயோத்தியாவுக்கு போய் அங்கே எவ்வளோ குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆன்மீகத்தில் பழுத்தவர்கள் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் இருக்காங்க இந்த நாட்டில். அவங்களெல்லாம் கூப்பிடாம தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார், அடுத்தது ஹிந்தியினுடைய சூப்பர் ஸ்டார், இந்த மாதிரி கூப்பிட்டுருக்கீங்களே, அப்போ இதுக்கும் பக்திக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது? அதில் எத்தனையோ பிள்ளைகள் வந்து காணாமல் போயிடுச்சு, எத்தனையோ நபர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க, கொல்லப்பட்டிருக்கிறாங்களோ என்னமோ அப்படின்ற சந்தேகம் வரக்கூடிய இடங்களில் ஒன்றிய அரசினுடைய அமைச்சர்கள்லாம் போகிறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். இவங்க இந்த குன்றம் காக்க கோவில் காக்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க இதன் வழியாக என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, இந்துக்களுக்கு பதட்டமான சூழல், இந்துக்களினுடைய இடம்லாம் பறிச்சுட்டாங்க, இந்துக்களுக்கான இடம் வந்துட்டு இன்னைக்கு வந்து வேறு ஒரு சமயத்தை சார்ந்தவர்களுக்கான இடமா மாறிடுச்சு, அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இன்னைக்கு அரசு இருக்கு. அயோத்தியாலே தோல்வியாச்சே, ஆப்ரேஷன் சக்சஸ்ங்க, பேஷண்ட் இறந்துட்டாருன்னா அப்போ ஃபெயிலியர் இல்லை. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்து முன்னணி இயக்கத்திலிருந்து அடுத்ததாக முருகர் மாநாடு நடத்தணும் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்களுக்கு அவருடைய படப்பிடிப்புக்கே போய் அழைப்புதல் கொடுத்ததாக தகவல்கள் வெளியாகிருக்கு. இந்த கூட்டம், இந்த மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் என்ன, இந்த மாநாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, அதுக்கு குறிப்பாக ரஜினி அவர்களை கூப்பிடுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றத பற்றி என்கிட்ட தொடர்ச்சியாக அவங்க வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, குன்றம் காக்க கோவில் காக்க. என்ன குன்றத்தை வந்து நீங்கள் பாதுகாக்க போகிறீங்க, என்ன காரணத்துக்காக இந்த மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்றது அவங்க வச்ச அந்த தலைப்புலேயே நமக்கு வந்து புரிஞ்சிடுச்சு. ஆமாம், ஏன்னா இப்போ சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் தான் சர்ச்சையை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. அந்த சர்ச்சை வந்து பூதாகரமாக வெடித்து ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுப்பான், கொன்னுப்பான், செத்து மாளுவாங்க அப்படின்லாம் நினச்சாங்க. ஆனால் ஒன்றும் நடக்கலை. அதை எப்படி அப்படியே விடுறது? இந்த குரங்குக்கு புண்ணு வந்துடுச்சுன்னா சும்மா இருக்காதான், அது மேலே பக்கு கட்டும் இல்லையா, அதை எடுத்து பார்க்குமா, திறந்து பார்க்குமா புண்ணு உள்ளே ஆறிடுச்சா இல்லையான்னு. பக்கு கட்டுறதே எதுக்குன்னா உள்ளே வந்து ஆறுறதுக்கு தான். அந்த பக்கை எடுத்து பார்த்தா என்ன நடக்கும், கடைசி வரைக்கும் அந்த புண்ணு ஆறாது. அந்த புண்ணு ஆறாமல் வைக்கிறது தான் அந்த குரங்கினுடைய வேலை. அந்த குரங்கு புண்ணு பிரம்மாண்டம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி திருப்பரங்குன்றத்தில் நம்ம ஒரு நெருப்பை பற்ற வச்சோம். இது கந்தர் மலையா சிக்கந்தர் மலையான்னு பற்றிக்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாநாடை வந்து பண்ணணும்னு முடிவெடுத்துட்டாங்க. இப்போ ஒரு மாநாடு அப்படின்னா அது பிரம்மாண்டமாக நடக்கணும்னா அதுக்கு வந்து சில பேர் பிரம்மாண்டமாக இந்த மக்கள் மத்தியில் ரொம்ப அறியப்பட்டவர்கள் வரணும் அப்படின்றது பேச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் நடிகர் ரஜினிகாந்தை போய் பார்க்குறாங்க. எனக்கு என்ன ஒரு பரிதாபமான ஒரு சூழல் அப்படின்னு கேட்டால், அவர் ஏற்கனவே பாவம் அரசியல்லாம் எனக்கு சரிப்படலைங்க, எனக்கு உடம்பு சரியில்லைங்கன்னு சொல்லி மொத்தமாக வந்துட்டு அவர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டார். அப்படிப்பட்ட ஒரு நபரை மறுபடியும் போய், ஏன்னா இதுக்கு முன்னாடி அரசியலில் வந்து வர்றதுக்கு ஆனால் அந்த அறிகுறி இருக்கும்போதெல்லாம் அவர் பேசிய பேச்சுக்களை எல்லாம் நம்ம கேட்கணும். துக்ளக் படிக்கிறவங்க அறிவாளிங்க அப்படின்னாரு. துக்ளக் படித்து எவன் அறிவாளியானா, இல்லை எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் துக்ளக்கில் வரக்கூடிய செய்திகளை கேட்டாங்கன்றது எனக்கு தெரியல. ஒரு பேராசிரியராக எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவர் வந்து சொல்கிறாரு நடிகராக, துக்ளக் படிக்கிறவங்கெல்லாம் அறிவாளின்னு. அப்போ எந்த அளவுக்கு இவருடைய அறிவும் மற்ற பொது வெளிகளில் இவருடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சூழலில் ஏற்கனவே போதும், நான் வந்து விருப்ப ஓய்வு பெறேன் அப்படின்னு சொல்லி போன ஒரு ஆளை மறுபடியும் நீங்கள் வந்து மாநாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்க. கடைசி வரைக்கும் சனியை சடை போடாமல் போகாதுன்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க தொடர்ச்சியாக ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவரை வீட்டில் கூட போய் பார்க்கல, அவர் ஏதோ படப்பிடிப்பில் இருக்கிறார். அந்த படப்பிடிப்புல போய் பார்த்து அழைப்புதலை கொடுத்துருக்குறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து தீவிரமா இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு பக்தியில இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இருப்பாங்களா? ஒரு பக்தி என்பது நடிகரை போய் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்குமா?
தொழிலதிபரை போய் பார்த்து கொடுக்கணும்னு நினைக்குமா? பொதுவாக பக்தர்கள் வந்து வரணும் அப்படின்றது தான் வந்து யோசிக்கும். இப்போ பக்தி அப்படின்னு சொல்லி நடிகர்களுக்கு போய் கொடுக்கணும்னு நினைப்பாங்களா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்கிறீங்க. அதுதான், ஏன் ரஜினி அவர்களை போய் சந்திச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? ரஜினி அவர்களும் ஒரு ஆன்மீகமா அவர் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான், அதனால அவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்றதும் ஒரு பக்கம் இருக்கு. ஒரு நடிகரை அவருக்கு ஏன் கொடுக்கணும், இப்போ இந்த மாதிரி அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒரு பக்கம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் இன்னைக்கு வரைக்கும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால மக்களினுடைய மத்தியில் அவர் இன்னும் வந்து சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கார். அதில் வந்து நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதனால அந்த மாதிரி செல்வாக்கு பெற்ற நபர்கள் எல்லாம் எங்கள் இடத்துல இருக்கிறாங்க பார்த்தியா, எங்களுடைய மாநாட்டுக்கு வந்திருக்கிறாங்க பார்த்தியா. இது எப்படி இருக்குன்னா, தனக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா நான் வந்து துணைவேந்தர் மாநாடு நடத்துவேன் அப்படின்னு சொல்லி ஆளுநர் வந்து நடத்துறதுக்கு தயாரா இருக்கார் இல்லையா. அவர் வந்து யாரை போய் அழைச்சிருக்காரு? இப்போ துணை ஜனாதிபதியை போய் கூப்பிட்டுருக்காரு. அதாவது ஜனாதிபதி தான் இந்த இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகள். அப்போ அவருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை ஜனாதிபதி. அப்போ இந்த நாட்டினுடைய 2வது நிலையில் இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த நபருக்கு வந்து அழைப்பு கொடுத்து இந்த மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆளுநர் சொல்கிறார் இல்லையா. அதுக்கும் இவங்க முருகன் மாநாடு, அது முருக பக்தர் மாநாடு நடத்துறதுக்கும் எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை. அப்போது தனக்கான ஆதரவாளர்களை தான் இவங்க வந்து திரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இதுக்கு பெருசாக ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் சொல்லலை. இன்னும் கேட்டால் கடைசியாக முடிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு முருக பக்தர்னு. இது என்னைக்கிட நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரை நம்ம ஆரம்பத்துல இருந்து ராகவேந்திரருடைய பக்தர்னு பார்க்குறோம். கையிலெல்லாம் கூட அந்த இது போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ராகவேந்திரான்னு ஒரு படமே நடிச்சிருக்கிறாரு. இவர் போய் ராகவேந்திரா படத்தில் நடிக்க முடியுமா அப்படின்லாம் கூட நிறைய பேர் வந்து சந்தேகப்பட்டாங்க. ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டாரை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்தோமோ அதே மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பக்தியினுடைய உருவமாக ராகவேந்திரா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரு. இல்லை ராகவேந்திரான்னு அந்த காலத்தில் ஒரு படம் வந்தது. ராகவேந்திரர்னு இன்னைக்கு நம்ம கோவில் கட்டி கும்பிடுறோம் இல்லையா, அந்த தெய்வத்தினுடைய கதையை வந்து ஒரு படமாக எடுத்தாங்க. அந்த படத்துல இவர் தான் வந்து ராகவேந்திரரா நடிச்சார். ஏன்னா ஒரு ராகவேந்திர பக்தராக அவர் வந்து அதை நடிச்சார். ஆன்மீகவாதியாக ஒரு மாநாட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா? அந்த அளவுக்கு முதிர்ச்சியும் பக்குவமும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருப்பதாக நான் நினைக்கல. ஆனா இப்போ சமீபத்துல ரஜினிகாந்த் அவர்களுடைய கருத்துக்கள், அவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாலுமே அவர் சில கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாரு. இப்போ திமுக மேடையில திமுகவினுடைய தலைவர்களை வந்து கேலியாக பேசுறாரு அப்படின்றது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி இப்போ அதிமுக, அதாவது ஜெயலலிதா அவர்களை பற்றியும் சமீபத்துல ஒரு விஷயத்த பகிர்ந்திருந்தாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் அரசியலுக்கு வரலன்னு இருந்தாலுமே ஒரு காணொளி மூலமா அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. அதுக்கான காரணம் என்னவா இருக்கட்டும்? ஒரே ஒரு நெருக்கடி தான். இப்போ எப்படி வந்து உள்துறை அமைச்சர் வந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் பிற கட்சிகள்லாம் வந்து தன்னை சந்திக்கும் ஒரு கூட்டணியை வந்து நம்ம உருவாக்கிவிட முடியும் அப்படின்னு நினச்சப்போ ஒருத்தரும் வராமல் திடீர்னு பதப்போட வந்து அதிமுக வந்து சேர்ந்தது இல்லையா. அதுக்கு பின்னாடி என்ன இருந்தது? நெருக்கடி. இல்லாட்டி வந்து அமலாக்கத்துறையை அனுப்பிச்சி வச்சிருவோம் அப்படின்ற ஒரு நெருக்கடி. அந்த மாதிரி தான் இவருக்கும் வந்து ஒரு நெருக்கடி. இல்லாட்டி இவர் இமயமலையில் ஆன்மீக பயணத்துக்கு போகிறார். போயிட்டு வர வேண்டியவர் என்ன பண்ணுறாரு, நடுவில் அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வருடைய காலில் போய் விழுறார். நீங்கள் போனது ஆன்மீகமாச்சேங்க, எதுக்குங்க அவருடைய முதல்வருடைய காலில் விழுறீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு யோகி. அப்போ யோகிக்கும் அவர் வந்து பதவியில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பதிலே இல்லை. அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக சுற்றி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நெருக்கடி. இல்லாட்டி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டினதுக்கு அப்புறமா இவருக்கு வந்து அழைப்பு கொடுத்து இவர் அங்கே போய் உட்கார்ந்து இவரையும் மனைவியும் கூட ஒன்றா உட்கார விடலை, அவங்கள எங்கேயோ உட்கார வச்சுருந்தாங்க. ஏதோ சில குளறுபடிகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோமா இல்லையா. அப்போ அங்கேயும் வந்து இவர் ஆன்மீகவாதின்னு கூப்பிட்டாங்களா? ஒரு நெருக்கடி. பத்தியா, தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டாரே நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டாரு. தமிழ்நாடுடைய சூப்பர் ஸ்டாரே எங்கள் காலில் வந்து விழுந்திருக்காரு. தமிழ்நாடுடைய சூப்பர் ஸ்டாரே இப்போ முருகன் பக்தர் அவரை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக ஒரு நெருக்கடியின் வாயிலாக அவரை வந்து பயன்படுத்தக்கூடிய வேலையைத்தான்
இந்த அரசு வந்து பண்ணிட்டு என்ன நெருக்கடி, அவர் ஏன் வந்து அவங்க சொல்றதுக்கெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டாராக திரைத்துறையில் இருக்கக்கூடியவருக்கு மத்திய அரசுனால என்ன நெருக்கடி தர முடியும்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யோக்கியம் வரான் சொம்பெடுத்து உள்ள வெயின்னு. அப்போ யார் நேர்மையற்றவர்களாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து கணக்கில் இல்லாமல் சில இதை வந்து சேர்த்து வச்சிருக்காங்களோ, அவங்கெல்லாம் இந்த மாதிரியான நெருக்கடிக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இதைத்தான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ ஒரு நெருக்கடி யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து நேர்மை இல்லையோ, யாரால வந்து தன்னுடைய சொத்துகளையும் தன்னுடைய பொருட்களையும் வந்து சொல்லிக்க முடியலையோ, அவங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு நெருக்கடியை இந்த அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு, ஒன்றிய அரசு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் இதை வந்து பார்க்குறேன். அப்போது இவருக்கு வந்துட்டு எதுவும் அப்படி ஒரு அப்பழுக்கற்ற ஒரு தன்மை இருந்தால் இவர் இப்படி வந்து அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாட்டி எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னால் வந்து அரசியலுக்கு வர முடியாதுன்னு சொன்ன ஒரு நபர் இங்கேருந்து அயோத்தியாவுக்கு போய் அங்கே எவ்வளோ குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்க. ஆன்மீகத்தில் பழுத்தவர்கள் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் இருக்காங்க இந்த நாட்டில். அவங்களெல்லாம் கூப்பிடாம தமிழ்நாட்டினுடைய சூப்பர் ஸ்டார், அடுத்தது ஹிந்தியினுடைய சூப்பர் ஸ்டார், இந்த மாதிரி கூப்பிட்டுருக்கீங்களே, அப்போ இதுக்கும் பக்திக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் வந்து நடக்க போகுது. அதே மாதிரி ஒரு ஈஷா யோக மையத்தில் வந்து அந்த சிவராத்திரி அன்றைக்கு பெரிய விழாவாக கோலாகலமாக நடத்துவாங்க. அந்த விழாக்களுக்கும் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள், திரைத்துறையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து கலந்துப்பாங்க. அதுவுமே வந்து சர்ச்சையாக பேசப்படும். இப்போ ஒரு ஆன்மீக தளங்களில் நடிகர்கள் எதற்காக வராங்க? அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும், அந்த ஒரு விழாவுக்கு ஒரு மறைமுகமாக ஒரு ப்ரமோஷன் மாதிரி போய் சேர்றாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வலுவாக எழுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நடிகர்களும் மனிதர்கள் தான். அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், மன அழுத்தம் தாங்க முடியாத ஏதாவது இருக்கும், யார்கிட்டயாவது சொல்லி அழுதா நல்லா இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு சாமியார் கூட்டம் வந்து ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. அப்படிதான் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஒன்று, அந்த மடத்துக்குள்ள போய் நம்ம தொண்டு செய்யணும், இல்லை நம்முடைய சொத்தை எல்லாம் கறக்கிற மாதிரி இருக்கணும். இந்த ரெண்டு நிலைப்பாடுகளில் தான் வந்து அங்கே போகிறாங்க. இப்போ இங்கே நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மன வருத்தம், சொல்லிக்க முடியாத ஒரு பிரச்சனையை அங்கே போய் சொல்லும் பொழுது, அவங்க காது கொடுத்து கேட்கும் பொழுது அது வந்து சரியாகிற மாதிரியான ஒரு உளவியல் இவங்களுக்கு தோணுது. இல்லாட்டி வடக்குப்பட்டி ராமசாமி அப்படின்ற ஒரு படத்தில் இவர் சந்தானம் அவர்கள் நடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதனுடைய மைய கருத்து என்னன்னா, கோவில்களை எல்லாம் அரசாங்கம் வந்து நிர்வகிக்க கூடாது. இப்போ இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களை இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்ற ஒரு துறை, ஒரு அமைச்சகம் வந்து நிர்மாணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எத்தனையோ கோவில் சார்ந்த சொத்துக்களை எல்லாம் இன்னைக்கு மீட்டு எடுத்திருக்கிறாங்க. எத்தனையோ கோவில்களில் காணாமல் போன சிலைகள்லாம் இன்னைக்கு வந்து மீட்டு எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இதை வந்து மாற்றிட்டு அது வந்து யார் வந்து நிர்வகிக்கிறாங்களோ அவங்க கிட்ட கொடுத்துடணும், அந்த கோவிலில் யார் வந்து பூஜை பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு பேசக்கூடிய படம் தான் வடக்குப்பட்டி ராமசாமி. அப்போ இதில் வந்து இவர் நடிக்கிறார்னா இதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசிட்டு இருக்கிறாருன்னு பாருங்க. எங்கள் ஈஷா மையத்தில் அதனுடைய நிறுவனர் ஐயா பேசுவார் இல்லையா, இதனால் கோவில்கள்லாம் வந்து அவங்களுடைய யார் வந்து பூஜை பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட போயிடணும், அரசாங்கத்துக்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் பேசினார் இல்லையா. அதனுடைய குரலாக தான் நடிகர் சந்தானம் பேசினார். அதனால தான் அவரால் அந்த படத்தில் வந்து நடிக்க முடியுது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் இவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இந்த மெஸ்மரிசம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான மூளை சலவை செய்யப்பட்ட நிலையில் அங்கே போய் சேர்ந்துடுறாங்க. இல்லை அங்கே வந்து ஏதோ ஒரு மன ஆறுதல் கிடைக்கிறதாக பொய்யாக நம்புகிறார்கள், ஒரு மாய தோற்றம். இந்த மாதிரியான காரணங்களால போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா அவங்களால அங்கேருந்து திரும்பி வர முடியல. ஒன்று சொத்து ரீதியாக ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை பாலியல் ரீதியாக ஏதாவது ஒன்று இருக்கலாம், இல்லை அங்கே போனால் உண்மையிலேயே மனம் வந்து அமைதிப்படுவதாக அவர்கள் வந்து கருதலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா அதுவே வந்து அவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக மாறி, நீங்கள் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு அவங்களோட வாழ்க்கைக்குள்ள ஒரு பெருமை ஏற்பட்டதாகவும் அவங்க கருதலாம். இந்த மாதிரியான கணக்குகளில் தான் அவங்க வந்து அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை என்னவாகுது, எப்படி வந்து பொதுமக்களால் கேலிக்கு உட்படுத்தப்படுது அப்படின்றத நம்ம நிதர்சனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல். ஆனால் இதில் என்ன ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்னா, இந்த மாதிரியான அதில் எத்தனையோ பிள்ளைகள் வந்து காணாமல் போயிடுச்சு, எத்தனையோ நபர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க, கொல்லப்பட்டிருக்கிறாங்களோ என்னமோ அப்படின்ற சந்தேகம் வரக்கூடிய இடங்கள்ல
ஒன்றிய அரசினுடைய அமைச்சர்கள்லாம் போறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு வருத்தமான ஒரு செய்தி தான். இப்போ வந்து இந்து இயக்கம் தரப்புல இருந்து அந்த மாநாடு, முருகர் மாநாடு, அதுக்கு தலைப்பே வந்து சர்ச்சைக்குரிய வகையில தான் இருக்கு. அதாவது குன்றம் காக்க கோவில் காக்க அப்படின்றது. அது குன்றம் காக்க அப்படின்றது இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ பேசுறாங்கன்றதை நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய திருப்பியும் இந்த ஒரு மாநாடு வழியாக அந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு அழுத்தம் தராங்களோ, அந்த மாநாடு வழியாக மக்கள் மத்தியில திருப்பியும் கொண்டு போய் ஒரு வெறுப்பை வந்து மக்கள் மத்தியில தூண்டுறதுக்காக இந்த மாநாடு நடத்துறாங்களா அப்படின்ற கேள்வி எழுப்புது இல்லையா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது மேம்? இந்த ஒரு தலைப்பை இப்படி வைக்கிறாங்க, அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னா தமிழக அரசு அதுக்கு எந்த வகையில பொறுப்பேற்கும்? இந்த மாநாட்டை பற்றி தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கலாம், இல்ல தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது வந்து ஒரு ஜனநாயக மாநிலம். இப்போ ஜனநாயக மாநிலத்தில் யாருக்கு வேணாலும் போராட்டம் பண்ணுவதற்கான உரிமை இருக்குது. ஆனால் அதற்கான அனுமதியை மட்டும் சரியாக வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த சூழலில் இந்த மாநாடு வந்து நடத்தணுமா நடத்தக்கூடாதா அப்படின்றத அரசு வந்து தீர்மானிக்க முடியாது. அவர்கள் வந்து ஒரு நோக்கத்திற்காக அதை வந்து நடத்தும் பொழுது அதை வந்து அரசாங்கம் போய் தடுத்து நிறுத்துவது என்பது இயலாத காரியம். அது சரியாகவும் இருக்காது. இவங்கெல்லாம் வந்து இந்த அரசு இருக்கு இல்லையா, அது வந்து இந்துக்களுக்கு எதிரான அரசு அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. அப்போ இதை வந்து எப்படி அணுக முடியும், எப்படி கையாள முடியும் அப்படின்னா, ரெண்டு பக்கம் கூர்மை இருக்கிற ஒரு கத்தி இருக்கும் பாருங்க, அதை நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். அந்த மாதிரி தான் இதை வந்து கையாள வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து அரசு கிட்ட இருக்கு. இப்போ இங்க என்ன அப்படின்னா, இவங்க இந்த குன்றம் காக்க கோவில் காக்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க இதன் வழியா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இந்துக்களுக்கு பதட்டமான சூழல், இந்துக்களினுடைய இடம்லாம் பறிச்சுட்டாங்க, இந்துக்களுக்கான இடம் வந்துட்டு இன்னைக்கு வந்து வேறு ஒரு சமயத்தை சார்ந்தவர்களுக்கான இடமா மாறிடுச்சு, அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இன்னைக்கு அரசு இருக்கு, மற்றவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, கேட்டால் வந்து மதச்சார்பற்ற தன்மை அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்படின்னா இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு அப்படின்னு நமக்கு சாதாரணமாக நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வந்துட்டு சகோதர சகோதரியாக பார்க்கக்கூடிய தன்மையிலிருந்து அவர்கள் மாற்று சமயமா இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் நம்முடைய எதிரிகள் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அதைத்தான் தொடர்ச்சியாக செய்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டால், இவங்க எப்பெல்லாம் கையில் முருகனுடைய வேலை எடுக்கிறாங்களோ, இவங்க எப்பெல்லாம் கையில் முருகனை எடுக்கிறாங்களோ அப்பெல்லாம் இவங்களுக்கு தோல்வி தான். ஏன்னா முருகன் தமிழ் கடவுள், தமிழ் மொழிக்கான, தமிழ் இனத்துக்கான ஒரு குறியீடு. அந்த குறியீட்டை இவங்க வந்து ஆரிய பக்திக்குள்ள, ஆரிய ஆன்மீகத்தில் கொண்டு போய் புதைச்சிட்டாங்க. ஸ்கந்தன் அப்படின்ற ஒரு பேர் தமிழ் இலக்கியத்தில் இல்லை இல்லையா? நம்ம வந்துட்டு முருகன் அப்படின்ற பேரை இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்துகிறோம். எங்கேருந்து? சங்க இலக்கியத்திலிருந்து. அப்போ முருகன் என்பது தனித்தமிழ் பெயர். முருகன்னா அழகு, அதனால அழகுடைய பொருட்கள் எல்லாம் முருகன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கிறோம். அப்போ அந்த முருகன் என்பது யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய முன்னோர், நம்முடைய அதாவது அந்த சொல்லுவோம் இல்லையா, பழங்குடியின மக்கள், அவர்களினுடைய ஒரு மீட்சி, இது அவர்களினுடைய ஒரு தெய்வம். அப்போ அந்த தெய்வத்துக்கு நீங்கள் என்னென்னமோ நிறத்தை எல்லாம் அடித்து, அந்த தெய்வத்துக்கு அப்பா ஒன்று, அம்மா ஒன்று, தம்பி, அண்ணா அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கு ஒரு மாமாவை வச்சு இப்படி பல்வேறு சூழல்களை கொண்டு வந்துட்டீங்க. வள்ளி என்பவள் வேட்டுவர், அதாவது காட்டில் வாழக்கூடிய வேடர் குலத்தை சார்ந்த ஒரு பெண். அந்த வேடர் குலத்தை சார்ந்த பெண்ணுக்கும் மலை நிலத்தினுடைய ஒரு ஆணுக்கும் காதல் ஏற்பட்டது அப்படின்றது இயல்பு. அப்படின்னா முருகன் என்ற அந்த தெய்வம் இப்படி தானே இருந்திருக்கும். அதனால முருகனுக்கு வந்து நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வேல் வழிபாடு என்பது தான் ரொம்ப பழமையான வழிபாடு. அதுக்கப்புறமா கோவில்கள், அந்த கோவிலுக்கு முன்னாடி வந்து இந்த கொடிமரம் வைக்கிறது, அப்புறம் ஆகமத்தை கொண்டு வர்றது, கொடிமரத்துக்கு அப்புறமா வந்து இறைச்சி அப்படின்றதே கிடையாது. பாவம் நல்ல இறைச்சியை சாப்பிட்டு சின்ன ஆட்டுக்குட்டியோ அல்லது ஒரு பெரிய ஆட்டுக்குட்டியோ வச்சு நல்ல அரிசியெல்லாம் தூவி அந்த ரத்தத்தை எல்லாம் கலந்து அப்படி வந்து படைக்கப்பட்ட ஒரு கடவுளை இன்னைக்கு ஒன்லி மிலிட்ரியே கிடையாது, ஒன்லி சிவில் சாப்பாடு தான் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. அதனால இந்த பண்பாட்டை எல்லாம் இவங்க அப்படியே வாரி விழுங்கிறதுக்காக வராங்க. அதனால இவங்க என்னைக்கு முருகனை கையில் எடுக்கிறாங்களோ அன்னைக்கு முருகனே ஆவேசப்பட்டு அவங்களுக்கு தோல்வியை தான் கொடுப்பாங்க அப்படின்றது தான் உண்மை. இப்போ நார்த் இந்தியாவில் ராமர் அரசியல் அது வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றது தான் வந்து கிட்டத்தட்ட பார்க்க முடியுது. ஏன்னா அயோத்தி அவங்க கட்ட வேண்டிய கோயிலை வந்து கட்டியிருக்கிறாங்க. அப்போ அவர்கள் எடுத்துட்டாங்க, ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற அந்த ஒரு முழக்கத்தின்
செய்வதன் மூலமாக அவங்களுடைய அரசியல் வட இந்தியாவில் வெற்றி பெற்றுச்சு. அதே மாதிரி இப்போ முருகர் அரசியலை வந்து தென் மாவட்டங்களில் எடுக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்று எப்படி பாக்குறீங்க? அயோத்தியாலே தோல்வியாச்சே, அது தேர்தலில் தோல்வி, ஆனா கோவில வந்து கட்டிட்டாங்க அப்படின்றது. கோவில கட்டினாலும் பேஷண்ட் நம்ம இதுல எல்லாம் சொல்லுவாங்களே மருத்துவமனைக்குள்ள ஆபரேஷன் சக்சஸ்ங்க, பேஷண்ட் இறந்துட்டாருன்னா அப்ப ஃபெயிலியர் இல்ல. அந்த மாதிரி நீங்க கோவில கட்டி இருக்கலாம், ஆனா முடிவு என்ன? எதுக்கு கோவில அவ்வளவு அவசர அவசரமா கட்டினீங்க? எதுக்கு அவ்வளவு அவசர அவசரமா வந்து இந்த கும்பாபிஷேகம் மாதிரி அந்த கோவிலை கட்டிய பிறகு, அயோத்தியில கோயில் கட்டிய பிறகு பெரும் அளவுல வட இந்திய மக்கள் பாஜகவுக்கு வாக்கு செலுத்துறாங்க அப்படின்ற மற்ற மாநிலங்கள்ல கூட அவங்களுக்கான செல்வாக்கு அப்படின்றது உயர்ந்திருக்குன்னு தானே சொல்றாங்க. அதனால அந்த இடத்துலயே நீங்க தோத்து போயிட்டீங்களேங்க. அப்புறம் எப்படி வந்து மற்ற இடங்கள்ல வந்திருக்குன்னா அவங்க எப்படி தேர்தல் நடத்தியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாதா? அந்த ஓட்டிங் மிஷின் வந்து என்னமா மாற்றப்பட்டது அப்படின்றதெல்லாம் ஊரே பேசிச்சு, நாடே பேசியாச்சு. அதனால அந்த இடத்துலயே தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா ராமர் வந்து அதை கையில் எடுத்ததுனால ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு பேசுறது எல்லாமே வந்து ஒரு தப்பான அரசியல் தான், ஒரு தப்பான ஆன்மீகம் தான். உண்மையிலேயே ஆன்மீகமும் உண்மையிலேயே பக்தியையும் உண்மையிலேயே சக மனிதர்களிடம் அன்பை விதைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி இதை எதையுமே எடுக்கவே மாட்டாங்க. இப்போ இந்த முருகனுடைய வேலை கையில எடுத்ததனுடைய நோக்கம் என்னன்னா, அது கந்தர் மலையா சிக்கந்தர் மலையா அப்படின்ற ஒரு பிரச்சனையை மறுபடியும் கொண்டு வந்து அப்படியே இந்த நெருப்பை வந்து ஊதி ஊதி அணைக்காம வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு முடிவில் தான் இவங்க வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இதை வச்சு இதனால வந்து அங்க மலர்ந்துடுச்சு இங்க மலர்ந்துடுச்சு அப்படின்னு பேசுறது எல்லாமே ஒரு பொய்யான வாதம் தான். முருகர் மாநாடு நடக்க போகுது, அதுக்கான அழைப்பிதழ்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாநாடு எப்படி நடக்க போகுது, அதுல என்னென்ன விஷயங்கள் பேச போறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி.